மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து பெட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒயின் ஷாப் பக்கத்தில் வந்து பெட்டி கடை வந்து வச்சு நடத்திட்டு வரதா சொல்லப்படுது. போலீஸ்காரர்கள் வந்து அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண் கலங்குறாங்க. அவங்கள பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் பாருங்கள். எனக்கு ஒரு உதவி செய்யணும், என்னை வந்து பங்கு கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை ரொம்ப தவறான வார்த்தைங்களா போலீஸ்காரங்க பேசி என்னை அசிங்கப்படுத்தி என்னை வந்து சட்டையை பிடிச்சி தரன்னு ஈர்த்து என்ன மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு எந்த மாதிரி நடைமுறைகள் எடுக்கக்கூடாது, என்ன மாதிரி யாரும் பாதிக்கக்கூடாது. நான் இந்த பங்கு கடை வச்சு எங்கள் அம்மாவை வச்சு தான் அண்ணா நான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு இதை விட்டா வாழ்வாதாரம் வேறு எதுவுமே இல்லை. முன்னிறுத்துறாங்க, டெய்லி போலீஸ்காரங்க வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க. காம்படிஷனாக போயிட்டுருக்கேன். சிஎம் செல்லுக்கு நானே வந்து லெட்டர் அனுப்பியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த பதிலுமே கிடைக்கல. எனக்கு நீங்கள் தான் ஒரு உதவி செய்யணும்னா நான் வந்து சுத்தமாக நடக்க முடியாது. 100% நான் வந்து ஊனம் உள்ள பொண்ணு. என்னால வந்து வண்டி வச்சுதான் என் வாழ்வாதாரமே புகார் தெரிவிக்கிறதும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை என்ன தேவை அப்படிங்கிறத பற்றியும் அவங்க வந்து சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த அளவுக்கு எனக்கு என்னவோ அவங்க வந்து அந்த மாதிரி பாட்டில் வந்து விற்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க விற்றுருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை யாராவது ஒருவேளை அவங்க வந்து விற்றுருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை கம்ப்ளைண்ட் வந்து போயிருக்கலாம். அதன் காரணமாக வந்து காவலரை வந்து அச்சுறுத்துற மாதிரி பேசியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதில் உண்மைத்தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யார் மேலே சரி யார் மேலே தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நான் எனக்கு என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய வேண்டுகோள் அந்த அக்காவுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு போதுமான ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக அரசு ரீதியாகவோ பொதுமக்கள் ரீதியாகவோ வந்து பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த அக்கா வந்து இருக்கிற பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து சரக்கு விற்று இந்த மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி பாட்டில் வந்து திருட்டுப்படியாக விற்று அவங்க வந்து பெரிய மாளிகையில் குடியிருக்கிற மாதிரி எனக்கு என்னவோ தெரியல. அவங்க வந்து ஒரு இல்லாத ஏழைப்பாளைங்கிற மாதிரி தான் எனக்கு என்னவோ தோணுது. எப்பயுமே வந்து காவல்துறையினர் வந்து சில சில விஷயங்கள்லாம் வந்து நடவடிக்கை எப்படி தெரியுங்களா எடுப்பாங்க, இல்லாத ஏழைப்பாளையங்கள் எங்கே இருக்காங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு தான் அவங்களோட வீரமும் நடவடிக்கையும் காமிப்பாங்க. பணக்காரர்களிடம் போயிட்டு அப்போ இவங்க போய் மண்டிட்டு பேசுவது தான் இவருடைய வழக்கம். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி இல்லாத இந்த அதுவும் ஒரு பெண், அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து சும்மா எப்படி போயிட்டு அச்சுறுத்துறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு வேளை அவங்க விற்றுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அச்சுறுத்தி அவங்க வந்து உண்மையான முறையில் வந்து கண்டித்து விட்டுருங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு போதுமான அங்கீகாரமும் போதுமான நிதி உதவி வந்து அரசாங்க ரீதியாக அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். நன்றி, வணக்கம்.